சோனி பிக்சர்ஸ் சைட்ல இருந்து சோனி ஸ்பைடர்மேன் நியூஸ்க்காக ஒரு டிவி சீரியஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பைடர்மேன் நாயர் அப்படின்ற டைட்டில் MGM பிளஸ் ஸ்டுடியோஸ்க்காகவும் அமேசான் பிரைம்காகவும் டெவலப் ஆகிட்டு இருந்த இந்த சீரியஸ்ல நிக்கோலஸ் கேஜ் தான் இந்த ஸ்பைடர்மேன் நாயர்ங்கிற கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ அதே கேரக்டருக்கு பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் இன்டு ஸ்பைடர்வர்ஸ் அக்ராஸ் ஸ்பைடர்வர்ஸ் மூவிக்கு வாய்ஸ் கேஸ்ட் பண்ணியிருந்தாரு நிக்கோலஸ் கேஜ். ஸோ இருக்கும்போது இந்த மூவியோட செட் போட்டோஸ் லாஸ்ட் இயர் நிறைய ரிலீஸ் ஆயிருந்துச்சு. லீக்டு போட்டோஸ் கிடைச்சிருந்துச்சு. பட் 2 டேஸ்க்கு முன்னாடி அபிஷியல் ப்ரமோஷனல் போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரமோஷனல் போஸ்டரை பார்த்த உடனே ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சில கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஸ்பைடர்மேன் நாய் கேரக்டர் காமிக்ல பாத்தீங்கன்னா பீட்டர் பார்க்கரோட ஒரு ஓல்டர் வெர்ஷன் ஃப்ரம் 1930s. பட் இந்த ப்ரமோஷனல் போஸ்டர்ல ஸ்பைடர்மேன் நாயரை பீட்டர் பார்க்கரா மென்ஷன் பண்ணாம பென் ரைலி அஸ் பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா காமிக் புக்ல ஸ்பைடர்மேன் நாயர் பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் தான். பட் பென் ரைலிங்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மார்வல் நியூஸ்ல பீட்டர் பார்க்கரோட ஒரு க்ளோன். ஆனா இந்த ஸ்பைடர்மேன் நாயர் டிவி சீரியஸ்ல பென் ரைலி தான் ஸ்பைடர்மேன் நாயர் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது தெரியல. பட் நான் ஒரு 2-3 ரீசன் சொல்றேன். அடுத்த வருஷம் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் மார்வல் ஸ்டுடியோஸ் சைட்ல இருந்து ரிலீஸ் ஆகுது. அதுல நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹுட்சன் தேம் ஸ்பைடர்மேனை யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அப்படின்ற அந்த அனிமேட்டட் சீரிஸோட சீசன் 2ல பார்க்க முடியும். அதை தாண்டி ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் அண்ட் டோபி மேகர் ஸ்பைடர்மேன் டூம்ஸ்டே மூவிலே சீக்ரெட் வார்ஸ் மூவிலே வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால அவங்க எல்லாமே பீட்டர் பார்க்கர் அப்படின்ற அந்த ஐடென்டிட்டியில தான் ஸ்பைடர்மேனா இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்காக இந்த ஸ்பைடர்மேன் நாய் டிவி சீரிஸ் வரக்கூடிய இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக இதை பென் ரைலி அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ண நினைச்சிருக்கலாம். அதை தாண்டி இந்த சீரிஸோட டைட்டில்லையும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைடர்மேன் நாய்ங்கிற நேம் இல்ல, முதல்ல அப்படிதான் இருந்துச்சு. பட் இப்ப ஸ்பைடர் நாய்ன்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த சேஞ்சும் அதுக்கான காரணமா கூட இருக்கு. இதெல்லாம் தாண்டி மூணாவதா ஒரு முக்கியமான ரீசனா எனக்கு படுறது என்ன அப்படின்னா, மெயின் ஸ்ட்ரீம் மார்வல் நியூஸ்ல பென் ரைலின்றது பீட்டர் பார்க்கரோட ஒரு க்ளோன். ஆனா இந்த ஆல்ரெடி நியூஸ்ல பென் ரைலி தான் ஆக்சுவலாவே ஸ்பைடர்மேன், இங்க வந்து பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் கிடையாதுன்ற மாதிரி கூட நமக்கு காமிக்க நினைச்சிருக்கு.